Location, quality, the best. Price, lowest. Stepstone presenting luxury 2 BHK Thinnai apartment, just 69 lakhs, near Porur Kattupakam. Audi offer registration free. இன்னுமே இஸ்லாமியருடைய பெருவாரியான ஆதரவு இன்னமும் திமுக கூட்டணிக்கு தானே இருக்கு. இஸ்லாமியர்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க திமுக? ஒரு திமுக பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு தீவிரவாதின்னு சொல்லி முத்திரை குத்துனதை தாண்டி எங்களுக்கு என்ன வேற என்னத்தை கொடுத்துட்டாங்க? இஸ்லாமியர் மேல நீங்க பாசம், பாயாசம், பால்கோவா எல்லாம் நீங்க வச்சிருக்கீங்கல்ல. துரைமுருகன் ஏ தொப்பிப்பட்ட பாய் முன்னாடி வாயாம்பாரு. அப்படி பேசக்கூடியவங்க நீங்க எந்த அடிப்படையில இஸ்லாமியன் பாதுகாவலன்னு பேசுறீங்க? எதிர்ப்பவர்கள் எல்லாம் ஓரணியில் சேரணும், ஒரு நல்ல நோக்கத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்யலாம் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு. நடிகர் ஆர் வி உதயகுமாரா? அவர் நடிகர் தான் சார், ஒரு அமைச்சரா. அவர் அதிமுக தொண்டர் அதிமுக கையில கிடையாது. அதிமுக தொண்டர்கள் எப்பவுமே டிவி கேட்க வந்துட்டாங்க. பாத்தீங்களா இல்லையா? அந்த கூட்டத்துல ரூபா கொடுக்க மாட்டாரு. எங்க எஜமானர் மோடி, யாரு ஸ்டாலினோட எஜமானர் மோடி, ரூபா கொடுக்க மாட்டாரு. நான் போவேன், நாங்க எந்த முதலமைச்சரும் போக கூடாதுங்க வீடியோ எல்லாம் போட்டாரு. ஆனா டாஸ்மார்க் ஓடினாங்களா இல்லையா? பாத்தீங்களா? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முஸ்லீம் லீக் தலைவர் மதிப்பிற்குரிய திரு முஸ்தபா அவர்கள். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? சூப்பர், நல்லா இருக்குங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் முதல் கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் சேலத்தில் நடைபெற்றது. அதில் நீங்கள் பங்கேற்று பயங்கரமாக பேசியிருந்தீங்க. இஸ்லாமியர்களுக்கு என்ன மாதிரியான தீங்குகளை இந்த திமுக அரசு செய்து கொண்டிருக்கிறது, மத்திய பாஜக அரசு எப்படியெல்லாம் இஸ்லாமியர்களை இந்திய அளவில் ஒடுக்குகிறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் முன்னின்று பேசுனீங்க. ஆனால் இருந்தாலும் கூட இன்னுமே இஸ்லாமியருடைய பெருவாரியான ஆதரவு இன்னமும் திமுக கூட்டணிக்கு தானே இருக்கு. யார் நீங்க சொல்றீங்களா திமுக கூட்டணி இருக்குன்னு? எப்படி எதை வச்சு சொல்றீங்க? திமுக கூட்டணி ஒரு 2 கட்சி இருக்கு. இஸ்லாமிய இயக்கங்கள் திமுக ஆதரிக்கிறாங்க. இல்ல, அது நீங்க அப்படி பாத்தீங்கன்னா இஸ்லாமிய இயக்கம் தனியா என்ன ஜெயிக்கணும் சார்? அப்படி கிடையாது. என்ன மேட்டர்ன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி சேலத்தில் நடந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா அவங்க போட்டது பொதுக்கூட்டம். நான் பார்த்து மிரண்டு போயிட்டேன். என்னடா இது மாநாடு மாதிரி இருக்குது. பல இயக்கங்கள் பார்த்தீங்கன்னா 15,000 பேரை வச்சு மாநாடுன்னு கணக்காட்டக்கூடிய இல்லைங்கெல்லாம் பார்க்குறோம். அவ்வளோ பெரிய எழுச்சியான கூட்டம். மலையிலையும் அந்த இடத்துல நகராமல் மலையில் கொட்டு மலையிலையும் என்னத்தை பாதுகாக்க முடியுமோ அவங்கள பாதுகாத்து தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கையை கேட்பதற்கு, கண்டிப்பாக வரும் தேர்தலில் மாற்றத்தை உருவாக்குவதற்கு அந்த வந்த கூட்டம் நிற்கிதுன்னு சொன்னால், இதுதான் நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம். தமிழ்நாட்டு மக்கள் இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர் மட்டும் இல்லாமல் கிறிஸ்தவர், பௌத்தர், ஜெயினிசர், தமிழ் சொந்தங்கள், உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை தமிழர்களும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த திமுக அதிமுக ஒழியணும். இந்த 2 ஆட்சியும் மாற்றி இந்த சமூகத்தையும் இந்த மக்களையும் இந்த மதத்தையும் ஜாதியையும் வச்சு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ இதை சரி செய்வதற்கு யாராச்சும் வரமாட்டாங்களா அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இளைய தளபதியாக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அரசியல் களத்தில் வரும்போது மக்கள் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு அவரை மக்கள் விரும்பும் வேட்பாளர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் என்ற தாரகத்தை மதியத்தில் நிற்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க திமுக? ஒரு திமுக பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு தீவிரவாதின்னு சொல்லி முத்திரை குத்துனதை தாண்டி எங்களுக்கு என்ன வேற என்னத்தை கொடுத்துட்டாங்க? நீங்க இதுதானே உண்மை. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாஜகவோட யாரும் சேராத ஆளா இருக்கணும். பாஜக முற்றிலும் இஸ்லாம். ஏன்னா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், இஸ்லாமியர் யார் எங்களுக்கு வாக்களிக்க வேணான்னு பார்த்தீங்கன்னா அந்த அயோக்கியத்தனமான பேச்சை பாஜக போற இடத்துலலாம் சொல்றாங்க. பார்த்துருக்கீங்க, பாஜக இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடியவர்கள் அதை பேசுறாங்க. அப்போ அப்படிப்பட்ட பாஜக தமிழ்நாட்டில் தாமரை கொடியை தூக்குனது யாரு? நீங்க சொல்லுங்க, யார் தூக்கணும்? பாஜக வளரணும், மோடி வளரணும், மோடி நல்லவர், பாஜக நல்லவர்கள், RSS நல்லவர்கள், ஒரு RSS சமூக பணி உள்ளவர்கள், இதெல்லாம் சொன்னது கருணாநிதி தானேங்க. இதெல்லாம் நாங்கள் மறந்துடுவோமா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? நீங்கள் குஜராத்தில் 2000 முஸ்லீம்களை கொண்டு குவிச்சாங்க. பல்கிஸ் பானோ 11 பேர் சேர்ந்து கற்பழிச்சாங்க. அந்த கற்பழிச்சவன் அப்புறம் ஜெயிலில் இருக்கிறானா? இந்த நாட்டில் தானே இருக்காங்க, ஜெயிலில் இருக்கிறானா? அப்போ அப்படி இருக்கக்கூடிய RSS மோடி அவர்கள் குஜராத்தில் ரொம்ப அருமையான ஆட்சி செய்தார் அப்படின்னு திமுக சொல்லிச்சா இல்லையா? கருணாநிதி சொன்னாரா இல்லையா? அப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடைய இருக்கிறாரு. அதிமுகவை பாஜகவுக்கு எழுதி கொடுத்துட்டாரு. இந்த சசிகலாமா ஒரு 4.5 வருஷம் கடனா கொடுத்தாங்க அந்த ஆட்சியை.
நீங்க வச்சுக்கோங்கம்மான்னு சொல்லி கருணா கொடுத்தாங்க. அந்த ஆட்சியை வந்து மொத்தமா கொஞ்ச நாள் குத்தகை கொடுத்தாரு. அப்புறம் பாஜகவுக்கு பட்டா போட்டு கொடுத்தாரு, நீங்க வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கின்ற அரசியல் களத்துல திமுகவும் அதிமுகவுக்கும் மாற்றா மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய எல்லா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற ஒரு தாரக மந்திரத்தை வைத்து களத்தில் வர்றாருன்னா விஜய் அவர்கள், இவர் கண்டிப்பா வந்து நல்லது செய்வார், மக்கள் நம்புறாங்க. அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் எங்க பொதுக்கூட்டம் நடத்தினாலும், எங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட விழாக்கள் நடத்தினாலும், ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும், போராட்டம் நடத்தினாலும் மக்கள் வெள்ளம் வருதுன்னா கண்டிப்பாக மாற்று ஆட்சியை வந்து மக்கள் தீர்மானிச்சிட்டாங்க என்றதை வந்து அந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் நான் பேசினேன். 80% இந்துக்கள் வாழும் உத்தரப்பிரதேசத்தில் வந்து அதிகமாக என்கவுண்டர் வந்து நடைபெற்றிருக்குது. கிட்டத்தட்ட 14,973 பேர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்காங்க கடந்த 8 ஆண்டுகளில் யோகி அவருடைய ஆட்சி காலத்தில். அதிலும் இதில் வந்து பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா 37% வந்து இஸ்லாமியர்கள் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க, 40% இஸ்லாமியர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விவரத்தை வந்து வெளியிட்டு இருக்கிறார் தமிழ்நாடு பால்வளத்துறை அமைச்சரான மனோ தங்கராஜ் அவர்கள். இதுதான் வந்து சனாதன தர்மமா, இஸ்லாமியர்களை ஒடுக்குவதான் உங்களுடைய வேலையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காரு. திட்டமிட்டு பாஜக வந்து இஸ்லாமியர்களை வந்து அழிக்கிறது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. உங்களுடைய கருத்து சார்? பாஜக வந்து இஸ்லாமியர்களுக்கு நேர் எதிர் தான், அது மாற்றமே கிடையாது. ஏன்னா வந்து நீங்க வந்து பாபர் மஸ்ஜித் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மாட்டு இறைச்சியில் அடிப்பதாக இருந்தாலும் சரி, ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அடிக்கிறதாக இருந்தாலும் சரி, நீங்க சிஏஏ என்ஆர்சி போன்ற விஷயமாக இருந்தாலும் சரி, பாஜகவுக்கு எதிர். நான் கேட்கிறேன் இன்னும் உங்களை, இப்போ பாஜகவுக்கு எதிரான முஸ்லாமியர்களுக்கு எதிரான பாஜகன்னு சொல்றதுக்கு திமுகவுக்கு என்ன தார்மீக தகுதி இருக்குன்னு கேட்குறேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியா முழுக்க கருப்பு சட்டமான என்ஐஏ சட்டத்துல இஸ்லாமியர்களை கைது செய்து சித்திரவதை செய்து கொத்தடிமையாக ஜெயில வந்து போட்டு சித்திரவதை பண்றாங்க. இந்த என்ஐஏ சட்டத்தை வந்து தமிழ்நாட்டில் பாராளுமன்றத்துல வந்து வாக்குறுதி செலுத்துறது யாரு? அதுக்கு ஆதரிச்சு வாக்கு செலுத்துறது யாரு? நீங்க சொல்லுங்க பாப்போம். திமுக தானே செலுத்துச்சு. அப்போ முழுக்க முழுக்க நீங்க வந்து பாஜக அப்படி பேசக்கூடியவங்க. யோகி ஆதித்யநாத் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் தான் சுட்டு சாவடிப்பாரு, இஸ்லாமியர்களை அடிப்பாரு, இஸ்லாமியரை கொல்லுவாரு, கிறிஸ்தவர்கள் கன்னியாஸ்திரியை கற்பழிப்பாங்க. இது பாஜகவோட கொள்கை கோட்பாடு. கோயம்புத்தூர்ல 19 முஸ்லீம்களை சாவடிச்சிங்களே, எந்த ஆட்சி நடந்தது? இந்த திமுக ஆட்சி தானே நடந்தது. முழுக்க முழுக்க திமுக. நீங்க அவ்வளோ இஸ்லாமிய பாசம் தானே நீங்க சொல்றீங்கல்ல, நீங்க இவ்வளோ எந்த அமைச்சர் ஒருத்தர் சொன்னாருன்னு சொல்றீங்களே, இவ்வளோ பாசமா இருக்கக்கூடிய இஸ்லாமியர் மீது பல நாள் விசாரணை கைதியா இருக்கக்கூடிய 10 வருஷத்துக்கு மேற்பட்ட சிறைவாசிகளை விடுதலை செய்யணும்னு சொல்லி கோர்ட் உத்தரவு போட்டுச்சா இல்லையா? எத்தனை பேரை விடுதலை செஞ்சீங்க? நீங்க ஏன் சுப்ரீம் கோர்ட்ல போனா இந்த இஸ்லாமியர்கள் வெளியில வந்து ஆபத்துன்னு சொல்லி அஃபிடேட் தாக்கல் பண்ணீங்க? திமுக விடுதலை பண்ணாங்கல்ல 37 பேர்ல. அப்ப இதுக்கு அஃபிடேட் தாக்கல் பண்ணீங்க இவங்க வந்து ஆபத்துன்னு சொல்லி. இஸ்லாமியர் மேல நீங்க பாசம், பாயாசம், பால்கோவா எல்லாம் உங்க நீங்க வச்சிருக்கீங்கல்ல. இஸ்லாமியர்கள் வந்து பார்த்தா எங்களுக்கு இன்னைக்கும் கேசரி எல்லாம் பேசுறீங்களா இல்லையா? ஐயோ பாய் எங்களை நேசிக்கிறவங்களாம் பேசுறீங்களா இல்லையா? இப்ப நீங்க இப்படி பேசுவீங்க. ஆபாச பேச்சாளர் வச்சு இஸ்லாமியர்கள் எச்சச்சோறுன்னு பேசுவீங்க. துரைமுருகன் வந்து தொப்பி போட்ட பாய் முன்னாடி வாயாம்பாரு. ஒரு முஸ்லீம் பார்ட்டியோட பொதுச் செயலாளர் அபுபக்கரை. இதெல்லாம் உங்க திமுக நடந்துதானே சிந்திச்சு. அப்படி பேசக்கூடியவங்க நீங்க எந்த அடிப்படையில் வந்து இஸ்லாமியன் பாதுகாவலன்னு பேசுறீங்க? சார், முழுக்க குறை சொல்லக்கூடிய பாஜகவை குறை சொல்லக்கூடிய நீங்க RSS இருக்கிறீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எச் ராஜா ஜோசப் விஜயன் பேசுறாரு, ஒரு மதத்தை வச்சு அரசியல் பண்றாரு, கேவலமான அரசியல் பண்றாரு. நீங்க திமுக மேடையில அந்த வெங்கட்டை வச்சு என்ன பேச வச்சீங்க? ஜோசப் விஜயன் பேச வச்சிங்களா இல்லையா? அப்ப அங்கேயும் மதத்தை வச்சு அரசியல் செய்யறாங்க, நீங்களும் மதத்தை வச்சு அரசியல் செய்யறீங்க. அப்ப யார் மதவாதம்? நீங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா மிதவாதம் அவர்கள் விஜய் அவர்கள். நீங்க இன்னொரு விஷயத்தை பாருங்க. ஸ்டாலின் தானே சொன்னாரு எங்க கட்சியில 90 விழுக்காடு இந்து இருக்கிறாங்கன்னு. சொன்னாரா இல்லையா? இவ்வளவு கேவலமா போயிட்டீங்களா இல்லையா? இஸ்லாமியர் வீட்டு கல்யாணத்துக்கு போனாரா இல்ல ஸ்டாலின்? என்ன பண்ணோம்? நீங்க கல்யாணத்துக்கு போனா என்ன பண்ணுவீங்க? கல்யாணம் நான் கூப்பிடுறேன், என்ன பண்ணுவீங்க? சார் நல்லா இருக்கீங்களா, வாங்க. நான் என்ன பண்ணுவேன்? வாங்க சார், வாழை எழுதி விரிப்போம், பிரியாணியை போடுவோம், சாப்பிடுவோம், போயிடுவோம். இதுதானே. நீங்க அங்க போய் வந்து அம்மி மிதித்து அருந்ததி மிதித்து கல்யாணம் பண்றதெல்லாம் நான் கேவலம்னு நினைக்கிறேன்னு பேசுறீங்க. அங்க சண்டை இழுத்து விடுறீங்களா பாய்ங்களுக்கும் இந்துங்களுக்கும்? இதுதான் உங்க வேலையா? அப்ப RSSம் பாஜகவும் அந்த சண்டை இருக்கிற வேலை பார்க்குது. நீங்க ஏன் சண்டை இழுத்து விடுறீங்க? சரி, பாயாசம் சொல்றீங்களா? நான் இஸ்லாமியர் மேல பாயாசம், அப்படியே பால்கோவா அப்படிலாம் பேசுறீங்களா இல்லையா? மதுரை ஆதீனம் ஒன்று சொன்னாரா இல்லையா? ஒரு ஹல்வா கொடுத்தாரா இல்லையா உங்களுக்கு? இருட்டி கடை ஹல்வா நீங்க போய் வாங்கி சாப்பிட்டீங்களா இல்லையா? அவர் அரெஸ்ட் பண்ணீங்களா? ஹெச் ராஜா ஒரு ஹல்வா கொடுத்தாரா இல்லையா?
இந்த ரத்த யாத்திரையா மாறும், இந்த வந்து ராம ஜென்ம பூமியா மாறும். அவர் அரெஸ்ட் பண்ணீங்களா? யார் நாடகம் ஆடுறீங்க? எல்லாத்தையும் செஞ்சுட்டு நீங்க எஸ்பி சேகர் பாஜக இருக்கும் போது RSS தெரிஞ்சிச்சு, இன்னைக்கு கூட கூட்ட உட்கார வச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு உத்தமரா தெரியுறாரா? இன்னைக்கு வந்து எஸ்பி சேகர் வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர், பெண் பத்திரிகையாளரை ஆபாசனமா விமர்சிச்சாரு இல்லையா? அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கோர்ட் உத்தரவு படிச்சா இல்லையா? இப்ப ஏன் வந்து அவருக்கு கொக்கரக்கோ போடுறீங்க? அவருக்கு ஏன் கை தட்டுறீங்க? அவருக்கு ஏன் கும்மாலம் போடுறீங்க? அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீ RSS கொண்டு வந்து இங்க விட்டா அவர் RSS இருந்தாலும் எங்களை நாங்க ஓகே தாங்க, நாங்களும் அதே RSS தான் திமுக இந்த வேலையை செய்யுது. தொடர்ந்து அதிமுகவும் சரி பாஜகவும் சரி விஜய் அவர்களையும் சீமான் அவர்களையும் கூட்டணிக்கு நீங்கள் வர வேண்டும், திமுகவை வீழ்த்துவதற்கு ஒத்த கருத்துடைய அத்தனை கட்சிகளும் நம்ம ஓரணியில் இருந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இன்றைக்கு முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இது தொடர்பான கேள்விக்கு வந்து எதிர்ப்பவர்கள் எல்லாம் ஓரணியில் வந்து சேரணும், ஒரு நல்ல நோக்கத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்யலாம் அப்படிங்கிறது வந்து குறிப்பிட்டிருக்காரு. நடிகர் RB உதயகுமாரா? அவர் நடிகர் தான் சார், அவர் அமைச்சரா? அவர் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் அவர் நடிகர். அவர் அம்மா ஜெயில இருந்து வரணும், அம்மா வந்து பாத்தீங்கன்னா சிறையில இருந்து மொட்டை அடிச்சுக்குவாரு. சசிகலா ஒரே ஆட்சி ஒரே கோட்பாடு, கட்சியில வந்து பாத்தீங்கன்னா பொதுச் செயலாளர் ஒருத்தர் தான் இருக்கணும், முதலமைச்சர் தான் ஒருத்தர் இருக்கணும், மீசை எடுத்துக்குவாரு. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செருப்பு போட மாட்டேன்னு செருப்பு போட மாட்டாரு, திடீர்னு சட்டையை போட மாட்டாரு. நல்ல வேலை போங்க, வேட்டி போடணும்னு சொல்லி இருக்கு, இல்லாட்டி கேஸ் போட்டுருவாங்க. இந்த முழுக்க இந்த RB உதயகுமார் சொல்றேன். கேட்கிறேன், அதிமுக இன்னொருத்தர் எடப்பாடி கூட சொன்னாரா இல்லையா? 2 பேரும் வரணும், சேரணும். அதுதான் சார், அதிமுக வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் அதிமுக கையில கிடையாது. அதிமுக தொண்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க அதுதான் மரியாதைக்குரிய ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து அதிமுக தொண்டர்கள் எப்பவுமே டிவி கேட்க வந்துட்டாங்க. பாத்தீங்களா இல்லையா? அந்த கூட்டத்துல, கொள்கை விளப்பு பொதுக்கூட்டத்தில், ஃபர்ஸ்ட் பொதுக்கூட்டத்தில் பேசுறாரு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, அதிமுக நம்பி யார் வருவா? நீங்க சொல்லுங்க, யார் போவா? டெய்லி ஒரு சுற்றுப்பயணத்திலாம் அவ்வளவு கூட்டம் கூடுது சார். வந்து அதிமுக காரங்களே சொல்றாங்க, நாங்களே இவ்வளவு கூட்டத்தை எதிர்பார்க்கலங்க, மக்கள் வெள்ளமா வந்துட்டு இருக்காங்க. டப்பா பிரியாணியா எதை வச்சு கூட்டம் கூடுச்சு நீங்க சொல்லுங்க சார்? இதெல்லாம் தன்னிச்சையா எழுந்த கூட்டம், காசு கொடுத்து கூட்டின கூட்டம்ங்கிறாங்க அதிமுக தரப்புல. ஜெயலலிதா அம்மா போகும்போது கூட்டத்தை நீங்க பாத்திருக்கீங்களா? நீங்க பெரிய மூத்த பத்திரிகையாளர் தான், நீங்க சீனியர் தான். எப்போ பார்த்துருக்கீங்களா? பிரிட்ஜில் இருந்தால் பிரிட்ஜில் இருந்து எட்டி பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்களா? கூட்டம் நிற்க முடியாது. இப்போ எடப்பாடி போகும்போது பார்த்தீங்களா, என்ன மீட் எடுப்போமா, என்ன அவரோட ஒரு ஸ்லோகன் வச்சு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை மீட்போமா, மித்துனை மீட்போமா, அதிமுக மீட்போமா? அதிமுக தான் நீங்கள் எழுதி கொடுத்துட்டீங்களே. உங்கள் மித்துனை மீட்பதற்கு, உங்கள் சம்பந்தியை மீட்பதற்கு, நீங்கள் வந்து கொடைநாடு கேஸ்லேருந்து மீட்பதற்கு, நீங்கள் வந்து பண்ண ஊழலில் மீட்பதற்கு இன்னைக்கு வந்து மீட்போம் வான் போறீங்க. இது எங்கே ஏற்றுக்க முடியும்? அதிமுக இருக்கா? அதிமுகவை நீங்க வச்சிருக்கிறீங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழ்நாட்டில் ஆட்சி கட்டில் இருந்தது. எம்ஜிஆர் 13 வருஷம் வனவாசம் அமைச்சார் கருணாநிதியை. ஜெயலலிதா அம்மா ரவுண்டு கட்டி அடிச்சாங்க 2011 2016. இப்போ யோசிச்சமா இல்லையா? மக்கள் வாக்களிச்சாங்க. அப்படி இருக்கிற அதிமுக பாராளுமன்றத்தில் 3வது பெரிய இயக்கம். எப்படி இருந்தது அதிமுக? இன்னைக்கு அதிமுக நிலை என்ன தெரியுமா? 8 தோல்வியில் தேர்த்த அதிமுக. எடப்பாடி பழனிசாமி செல்லா காசு. எடப்பாடி பழனிசாமியோட முதலமைச்சர் முகத்தை காட்டி எத்தனை வாட்டி ஜெயிச்சாரு? நீங்க சொல்லுங்க. இது சொன்ன உடனே நிறைய பேர் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, நீங்க இந்த சில பேர் இருப்பாங்க, இந்த திமுக செம்பு தூக்குற பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு, இல்லையே அவர் 4.5 வருஷம் முதலமைச்சராக இருந்தாரு, அவர் 4.5 வருஷம் கடை வாங்கினாருங்க. 4 வருஷம் முதலமைச்சர் இருந்தாரு. தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடிக்கு வாக்களிச்சாங்க. யோசிச்சு பாருங்க, யாருக்கு வாக்களிச்சாங்க? ஜெயலலிதா அம்மாவுக்கு வாக்களிச்சாங்க. இந்த சசிகலா அம்மா கடன் கொடுத்தாங்க. கடன் கொடுத்தோன்னு என்ன பண்ணிட்டா தெரியுமா? இவர் தான் வந்து நாணயமாச்சு, இவர் வந்து நீதியாச்சு. நான் அவரே வந்து ஆட்டையை போட்டுக்கிட்டார். ஆட்டையை போட்டு சும்மா விட்டாரா? இவர் மகனெல்லாம் ஆட்டையை போடுறதை கொண்டு போய் பாஜகவுக்கு அடகு வச்சிட்டாரு. நீங்க தைரியம் இருந்தா, துணிவு இருந்தா, நான் பாஜக விட்டுட்டு வெளில வரேன்பா, என் கூட வாங்க, யாராச்சும் பார்க்கலாம் சொல்ல முடியுமா? திராணி இருக்கா? முதுகு எலும்பு இருக்கா எடப்பாடி பழனிசாமிக்கு? இப்படி என்ன மாதிரி காலரை தூக்கிட்டு பேசுவாரா? முடியுமா? வாய் மூடி மகிழியா இருக்காருங்க. கூட்டணி வந்து சொல்றாருல, நாங்கள் ஒன்னும் ஏமாளிகள் கிடையாது, பாஜகவுக்கு மந்திரி சபை எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்றாரு. கோமாளி இல்ல, நாங்க ஏமாளி கிடையாதுங்க, நாங்க கோமாளிங்க. அமித்ஷா பக்கத்துல உட்கார்ந்தாரா இல்லையா, ஹோம் மினிஸ்டர்? हमें आके पूरे उसके बाद देख लेंगे அப்படி பா ஜராகு சும்மா இருப்பா, தமிழ்நாட்டில் தமிழ் தான் புரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படின்னு ஒரு நிமிஷம் மைக் வாங்கி, சார் ப்ளீஸ் எஸ்கியூஸ் மீ அப்படின்னு கேட்டிருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி. பழக்கப்பட்டவர் தானே.
காலில் விழுந்தாரா இல்லையா? அவர்தான் கூட்டணி ஆட்சி கிடையாது, தனித்து தான் ஆட்சி, அதிமுக மட்டும் தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிறாரு. யாரு? அமித்ஷாவா? எடப்பாடி சொல்றாரு. அமித்ஷா முன்னாடி சொன்னாரா? எடப்பாடி சொன்னாருங்க. எடப்பாடி ரோட்ல சொன்னாரு, பாவம் ஓட்டு போடுற மக்கள்கிட்ட போயிட்டு எங்க அவங்களை ஏமாத்துறதுக்கும் அதிமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கும் வெங்காயம் வியாபாரம் பார்க்குறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, டீ கடை வைக்கிறவங்க, சாலை ஓரத்தில் இருக்கிறவங்க இல்லைங்க கிடையாதுங்கன்னு நாளைக்கு அமித்ஷா பக்கத்தில் உட்கார வைங்க. உட்கார வச்சுட்டு ஏங்க இங்கே தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் தான் ஆட்சி, நாங்கள் இலக்கா கொடுக்க மாட்டோம், ஜெயலலிதா தான் ஆட்சி, இலக்கா கொடுக்க மாட்டோம், அன்பான இலக்கா கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ மோடி வர்றாருல, மோடி சொல்லுங்க. செங்கோட்டையன் என்ன பண்றேன்னு பார்ப்போம். எஸ்பி வேலுமணி என்ன பண்றாரு பாப்போம். அவர்கள் இன்னும் 2 நாள் கழிச்சு தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. தமிழ்நாட்டுக்கு வரும்போது கண்டிப்பா இபிஎஸ் வந்து சந்திக்கிறாராம். அந்த சந்திப்புல ஏங்க ஆட்சி எல்லாம் கொடுக்க முடியாதுங்க, நாங்க மட்டும் தான் ஆட்சின்னு தைரியமா சொல்ல போறோம். மோடி கிட்ட சொல்லுவாரா? உங்கள்ட்ட சொல்லிட்டாரா? மோடி கிட்ட சொல்ல அவ்வளவு தைரியம் இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு? சார், முழுக்க ஒரு கரிஷ்மாட்டிக் லீடர் இல்லாம அதிமுக இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. பாஜக கூடயே இருந்து அழிச்சிட்டு இருக்கிறாங்க. இது கிரவுண்ட்ல இருக்கிற தொண்டர் வந்து தெளிவா ஒருத்தர் அதிமுக ஒரு நிர்வாகி சார், நான் என்னை பாக்குறேன், ஒரு யதார்த்தம் ஒரு இடத்துல பாக்குறேன். அவர் சொல்றார், பேர் சொல்ல விரும்பல, அவர் சொல்றார் அழிச்சிட்டாங்க பாய், எங்களுக்கே பிடிக்கல பாய். அண்ணன் சொல்லி பாய்னா அண்ணன் அழிச்சிட்டாங்க பாய், எங்களுக்கே பிடிக்கல பாய். எவ்வளவு வேதனை பாத்தீங்களா? அப்ப முழுக்க முதலமைச்சர் ராசி இல்லாத ஸ்டாலின் சொல்லி பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு, ஒரு பருப்பு கண்டா போயிட்டு இருந்துச்சு. அவரையே முதலமைச்சர் ஆக்குறதுக்கு எடப்பாடி தானே காரணம். கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? அதிமுக பிளவுபட்ட அதிமுக எதனால உருவாச்சு? சரி, எடப்பாடியை முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தினகரன் ஏத்துக்குவாரா? சசிகலாமா ஏத்துக்குவாங்களா? ஓபிஎஸ் ஏத்துக்குவாங்களா? இந்த சைடு புகழேந்தின்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, கேசி பழனிசாமின்னு ஒருத்தர் உரிமை என்னது மீட்பானின்னு ஒரு அணி வச்சிருக்காங்க, அவங்க ஏத்துக்குவாங்களா? நான் கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி எத்தனை பேர் வந்தாங்க? அவர் முதலமைச்சர்னு வேட்பாளர் நின்னாரா இல்லையா? எத்தனை பேர்? அப்ப எம்பி எலெக்ஷன்ல கூட்டணி எத்தனை பேர் வந்தாங்க? நீங்க சொல்லுங்க சார், எத்தனை பேர் வந்தாங்க? மேடம் விஜயகாந்தோட மிஸ்ஸஸ் விஜயகாந்த் இப்ப என்ன நிலையில இருக்கிறாங்க? ஜி.கே. வாசன் என்ன நிலையில இருக்கிறாங்க? அவர் என்டிஏ கூட்டணியில தான் இருக்கிறாரு. எடப்பாடி எந்த கூட்டணியில இருக்கிறாரு? எடப்பாடி என்டிஏ கூட்டணியில தான் ட்ரம்போட இருக்கிறாரோ? சொல்ல வேண்டானே, யாராவது சொல்லுங்க. தினகரன் கூப்பிட்டு கேளுங்க, நீங்க கூப்பிட்டு பேட்டி எடுங்க, நாளைக்கு போகும்போது ஒரு இடத்துல கேளுங்க, நீங்க வந்து எடப்பாடி தலைமையில் இருக்கீங்களா என்டிஏல இருக்குன்னு சொல்லுவாப்புல. என்டிஏ கூட்டணியில். அப்ப என்டிஏ யாரு? என்டிஏனா யாரு? இந்தியா கூட்டணினா யாரு? இந்தியா கூட்டணினா ஸ்டாலினா? இல்ல, மெயினா காங்கிரஸ் தானே. அப்ப என்டிஏ கூட்டணினா யாரு? பாஜக. உங்களுக்கு ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் எஜமானனா இருக்கக்கூடிய மோடியும் அமித்ஷா தானே என்டிஏ கூட்டணியோட தலைவர்கள், அவங்க தானே தலைவர். அப்ப அவர் தானே அதை தானே சொல்லணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணசாமியோட ஸ்டாண்ட் என்ன, ஜான் பாண்டியனோட ஸ்டாண்ட் என்ன, அந்த சைடு இருக்கக்கூடிய ஜி.கே. வாசனோட ஸ்டாண்ட் என்ன, இந்த இன்னொரு கூடியே இருந்தாங்க ஃபாதர் சன். இப்போ ஃபாதர் ராமதாஸ் ஒரு சைடு இருக்கிறாரு, சன் ஒரு சைடு இருக்காரு, அவங்க ஸ்டாண்ட் என்ன? இது எல்லாமே ஒரு புரிதல் இல்லாம இன்னைக்கு அரசியல் வரலாற்றில் விஜய் அவர்களுக்கு ஒரு பிரம்மன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா சார், ஒரு பத்திரிகையாளர், உங்களோட செய்தியெல்லாம் பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க தமிழ் மக்கள் பாக்குறாங்க இந்த சேனலை. நீங்க போடுங்க, நீங்க ஸ்டாலினோட முகத்தை போடுங்க, தளபதி மரியாதைக்குரிய மக்கள் விரும்பும் வேட்பாளர் விஜய் அவர்கள் முகத்தை போடுங்க, இந்த சைடு எடப்பாடி முகத்தை போடுங்க, அப்படியே அடிச்சு பாருங்க. நீ களத்துல நிப்பாரு, மக்கள் விருந்த முதல்வர் வேட்பாளர்னு சொல்லி 65% போய் நிப்பாரு அவரு. அவ்வளோ தூரம் வந்து மக்கள் விரும்புறாங்க. இதை பார்த்து வந்து வீணா போச்சு. மத்திய இப்ப நான் கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி மத்தியோட கூட்டணி வச்சிருக்காரு. இந்தியா எப்படி பாலாரும் தேனாரும் ஓடுதா மத்திய அரசாங்கம் ஆட்சி? நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசாங்கம் என்னாச்சும் ஒரு பிரயோஜனமான ஆட்சி நடத்திருக்கா? என்னாச்சும் கொடுத்துருக்காங்களா? நீட்ல சாவடிக்கிறது தான் மிச்சம். சரி, அப்போ வந்து மத்திய அரசாங்கம் ஒரு மோசமான ஆட்சி நடக்குது, முதுகுல தூக்கிட்டு இருக்கிறீங்க. இங்க 5 வருஷம் ஆட்சி நடந்துச்சு பாருங்க. ஒன்றிணையும் வா அப்படின்னு சொல்லி ஆட்சி நடந்தது. ஒன்றிணையும் வா யார ஒன்றிணைக்கிறாங்கன்னு தெரியல. கலாநிதியும் தயாநிதியுமா? இல்ல, இப்போ ஓரணியில் தமிழ்நாடு. ஓரணி, அதை யார ஓரணிக்க போறீங்க? தவறா சொல்லிட்டேன், மன்னிக்கிறோம். ஓரணியில் தமிழ்நாடு யார ஓரணியில கொண்டு போறீங்க? கலாநிதியும் தயாநிதியுமா? எந்த ஓரணி? ஓரணி ஏற்கனவே அணியெல்லாம் ஆடுத. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரோட தலைவர் சொல்றாரு, பாத்தீங்க என்ன சொல்றாரு? ஏங்க நீங்க அடுத்த தேர்தலில் யார் முதல்வர்? உடனே என்ன சொல்லணும்? பளிச்சுன்னு சொல்லி, ஏங்க நாங்கள் போன வாட்டி எங்களுக்கு 6 சீட்டு கொடுத்துருக்குறாரு, இந்த வாட்டி 10 சீட்னாச்சும் கொடுக்கணும் விரும்புகிறோம், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தாங்க முதலமைச்சர் அப்படின்னு சொல்ல மாட்டாரு. அவருக்கே சந்தேகம், ஸ்டார்டிங் ட்ரபிள். உடனே என்ன சொல்றாரு? விஜய் அவர்கள் களத்தில் இறங்கினாங்க சொல்ல முடியும், மக்களை சந்திச்சதுக்கு அப்புறம் மாறுங்க கிரவுண்ட் ரியாலிட்டி. அப்போ இதுலேருந்து புரிஞ்சுக்கிட்டீங்களா? திருமாவளவன் அண்ணனோட ஸ்டாண்டை புரிஞ்சுக்கிட்டீங்களா? காலையில் ஒன்று சொல்றாரு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் ஒன்று சொல்றார், நைட்டு டின்னர் ஒன்று சொல்றார். இதுக்கு நடுவில் இடைப்பட்ட கேப்ல ஸ்நாக்ஸ் டைம்னு ஒன்று இருக்கு. டீ சாப்பிட்டு பக்கோடா சாப்பிடுவாங்க.
அந்த டைம்ல ஒன்று சொல்றார், நான் இந்த கதவை முன்ன அந்த கதவை முன்ன, இது போனா நான் அது போயிடுவேன், நான் இவங்க கூப்பிட்டாங்க அவங்க கூப்பிட்டாங்க, என்ன மேடை போட விட மாட்டாங்க, கொடியேற்ற விட மாட்டாங்க, எவ்வளவு ஒப்பாரி பாத்தீங்களா? இது எல்லாம் எப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சத்துக்கு வரும்? கடைசி இறுதியெல்லாம் வரும் சார். இப்போ வந்து பாவம் எம்பியை வச்சிருக்கிறாங்க, எம்எல்ஏ வச்சிருக்கிறாங்க, இவ்வளவு கொலாப்ஸ் இருக்கு அந்த இடத்துல. இவ்வளோ ஆக மொத்தத்துல தமிழக அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இன்னைக்கு வந்து நாளொரு மேனி பொலொருவனுமாக மைலேஜ் ஏறிக்கொண்டே போவது வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள். அவரை நோக்கி படையெடுத்து வருவாங்க. அதான் அந்த பயத்தின் வெளிப்பாடு தான். நீங்க பாத்தீங்களா அந்த பயத்தின் வெளிப்பாடு? திமுக தலைமை அறிவாலயத்துல ஷூட்டிங் நடக்குது. இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பேரை லோன் வாங்குறேன்னு சொல்லி கூட்டு போய் அங்க வந்து இவங்க துண்டை கழட்டி அவங்க துண்டு போட, கீழே உள்ள பேப்பர் எடுத்து கையில கொடுக்க, மானாட மயிலாட இவங்க பேப்பரை கிழிக்க, உடனே பேட்டி கொடுக்க, மறுநாள் வந்து சாயம் வெளுக்க அவங்க பேட்டி கொடுக்குறாங்க, எங்களை லோன் வாங்கினாருன்னு கூப்பிட்டு வந்தாங்கன்னு. எவ்வளவு கேவலங்க அரசியல், கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? இப்போ ஒரு பெண்ணை பேச விட்டுருக்காங்க. யார் அந்த பொண்ணு பேர் வந்து வைஷ்ணவியா? வைஷ்ணவின்னு ஒரு அந்த மாதிரி ஏற்கனவே வந்து 4 வாட்டி எம்எல்ஏ இருந்த மாதிரியும் ஒரு 25 வாட்டி எம்பியா இருந்த மாதிரியும். இல்ல தாவேகா தொண்டர்கள் என்ன மார்பிங் பண்ணி அசிங்கமா அது மாதிரி ஆபாசமா பேசுறாங்க அப்படிங்கறதெல்லாம் கோவை கமிஷனர் ஆபீஸ்ல போய் புகார் கொடுத்தாங்க. புகார் கூட கம்ப்ளைண்ட் நடவடிக்கை எடுக்க சொல்லுங்க. நீங்க வர ஐடி ஃபேக் ஐடி, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு மட்டும் பார்க்க கூடாது. கம்ப்ளைண்ட் யார் மேல கொடுத்தாங்க பாத்தீங்களா? யார் மேல கொடுத்தாங்க கவனிங்க. என்னங்க இது? என்ன இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா துணை முதலமைச்சர் அந்த நாட்டுக்கு. ஊடக வெளிச்சம் வேணும்னா வந்து உங்களோட விரலை இவங்க யோசிக்க மாட்டீங்களா? நம்ம விரல் எவ்வளவு வீக்கா இருக்குன்னு சொல்லி. ஒரு செல்லா காசு நீங்க வந்து பாத்தீங்கன்னா திமுக செட் பண்ணி அமிச்ச செல்லு நீங்க உங்களை அங்க வந்து உறுப்பினர் கார்டு வாங்கி இங்க உடனே வர மாதிரி வந்தே பாரத்னு ஒரு ட்ரெயின் விட்டார் சார். யாரு? எடப்பாடியும் ஸ்டாலினோட எஜமான் மோடி விட்டாரா இல்லையா வந்தே பாரத்? அது வந்து பாத்தீங்கன்னா 5 மணி நேரத்துல கோயம்புத்தூர் போகும். நான் போயிருக்கேன். அதுல 5 மணி நேரத்துல ஏழைங்களோட ரத்தத்தை சுரன்ற ட்ரெயின் அது. ஓகேவா? அந்த ட்ரெயின் 5 மணி நேரத்துல கோயம்புத்தூர் போகும். இந்த வைஷ்ணவி 1 மணி நேரத்துல கோயம்புத்தூர் போயிடுறாங்களே. அவங்க அம்மா அதை தாண்டி திமுக காரவங்க, அவங்க 1/2 மணி நேரத்திலே திமுக போயிடுறாங்க. அப்ப இவங்க போறது எங்க போறாங்க பாத்தீங்களா? இவங்களோட சொல்லுவாங்களே ஒரே குட்டையில் ஊறின மட்டைகள் அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காராங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா மியூசிக்கல் சேர். அவர் என்ன பண்ணுவாரு? சசிகலா அம்மான்னு அப்படியே எடப்பாடி பழனிசாமி பாரு, அங்க சைடு போயிட்டு ஓ பன்னீர்செல்வம் பாரு, அப்புறம் டிடிவி தினகரன் பாரு, அப்புறம் ஐயோ எனக்கு டாஸ்மார்க் இலாக்கா வேணும் அப்படின்னு சார் டக்குன்னு சார் இந்த சார் யூ டர்ன் பண்ணுவாரு திமுகல. அவர்கிட்ட போய் நிக்கிறாங்க. கவனிச்சிங்களா? அப்ப இங்க இருந்து மாறுறது அங்க இது மாறி 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 ஒரு கூட்டம் என்ன சொல்றாங்க? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சார் இனி இருக்கக்கூடிய உங்களை போன்ற ஊடகவியல்கள் டெக்னாலஜியில மக்கள் மன்றத்துல போய் சேர்ந்துரும். 2026 இதெல்லாம் எடுபடும். சமீபத்தில் ஓபிஎஸ் அணி சார்பில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு நிர்வாகி வந்து என்ன சொல்றாருன்னா, எங்களை தயவு செய்து அதிமுகவில் சேர்த்துக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் 3 எழுத்து பெயர் கொண்ட ஒரு கட்சி தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்காரு. இப்போ வருகிற ஒரு செய்திகள்லாம் என்ன அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் அதிமுக பாஜக சேர்த்துக் கொள்ளாவிட்டால் ஒருவேளை தனி கட்சி தொடங்கினார்னா அவர் வந்து விஜய் கூட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற குறிப்பிடுறாங்க. இல்ல அதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்திய வரலாற்றிலே பாஜக வரணும்னா படுகொலி தான். அது வந்து நம்ம நிறைய பார்த்துட்டோம். நீங்க பாண்டிச்சேரி எடுத்துக்கோங்க, என்ன நிலைக்கு ஆளாக்குனாங்க. ஏங்க உங்களை நம்பி இருந்தாரு யார்? இந்த சிவசேனா தாக்கரே உத்தரவு தாக்கரே. பாகிஸ்தான் வந்து விளையாண்டா கிரவுண்ட் எல்லாம் குத்துவாப்புல உட்காந்துக்கிட்டு விளையாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தார். அவரோட நிலையெல்லாம் பாத்தீங்களா? அவரே கடைசியில இப்ப இந்தியா கூட்டணியில வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். வெளியில இருந்தா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ மோசமா. இப்ப பாஜகவை நம்பி போனா இன்னைக்கு அதிமுகவோட நிலை என்ன? பாஜகவை நம்பி போனா எடப்பாடியோட நிலை என்ன? பாஜகவை நம்பி போன இன்னைக்கு திமுகவோட நிலை என்ன? நாங்க 3 வருஷம், நீங்க சொல்ற கேள்விக்கு வரேன், 3 வருஷம் ஐயோ தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே வரலங்க, ₹1 கொடுக்க மாட்டாரு எங்க எஜமானர் மோடி. யாரு? ஸ்டாலினோட எஜமானர் மோடி. ₹1 கொடுக்க மாட்டாரு. நான் போவேன், நாங்க எந்த முதலமைச்சரும் போக கூடாதுங்க, வீடியோ எல்லாம் போட்டாரு. ஆனா டாஸ்மார்க் வந்து ஓடினாங்களா இல்லையா? பாத்தீங்களா? இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாஜக என்ன பண்ணும்னா முதல் எல்லாத்தையும் விட்டு வேடிக்கை பார்க்க. அவங்களோட RSS சித்தாந்தமே அதாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா வாங்கக்கூடிய பணத்தை வந்து பாண்ட் மூலியமா வாங்கிக்குவாங்க. ஏன்னா RSS உறுப்பினர் கார்டு கிடையாது தெரியுமா உங்களுக்கு?
அது எவ்வளோ பெரிய மோசமான அது பாருங்க. உறுப்பினர் கார்டு இல்லாம அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த 2 வாட்டி தடை செய்யும் போதெல்லாம் அவங்க மீண்டு வந்தது. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் ஓபிஎஸ் போன்றவர்கள்லாம் பாஜகவை நம்பி போய் இன்னைக்கு என்ன நிற்கிறாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு புது இயக்கம் ஆரம்பிக்க போறான்ற செய்திகள் தான் வருது எனக்கு. கண்டிப்பாக வந்தால் தமிழக வெற்றி கழகம் மரியாதைக்குரிய விஜய் அவர் தான் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காருங்க. நான் தான் ஆலமரம், என் தலைமையில் கூட்டணி, நான் தான் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர், அதில் தெளிவாக பதிவு செஞ்சிருக்காரு. அவரை நம்பி ஒன்று அதையும் சொல்லிட்டு வர்றவங்களை நம்ம அரவணைக்க வேணாமா, வரவங்களுக்கு நம்ம ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க வேணாமா அப்படின்னு இந்திய வரலாற்றிலே முதல் சொன்னது விஜய் அவர்கள். அதனால வரவர்களை கண்டிப்பாக அவர்கள் வந்து ஆதரவு கொடுப்பாங்க, அந்த தலைமை முடிவெடுக்கும் நான் சொல்றேன். அப்படி பார்த்தால் விஜய் முதல்வர் வேட்பாளர், இபிஎஸ் வந்து துணை முதல்வர் அப்படிங்கிற அந்த கேட்டகரி வந்து ஓபிஎஸும் ஏற்க தயாராகிடுவாங்க. ஏன்னா அவரு 3 முறை முதலமைச்சராக இருந்தார். இல்ல நான் என்ன சொல்றேன் சார், விஜய் அவர்கள் முதல்வர் வேட்பாளர், அதுக்கப்புறம் என்ன நடக்கும் டிசம்பருக்குள்ள பாருங்க. இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியும் உடைய போகின்றது. நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. நான் சொல்ல விரும்புறேன், கொள்கை சார்ந்த கூட்டணி, நாங்க வந்து பிரிய மட்டும் நாங்க ஒற்றுமையா தான் இருக்கிறோங்கிறாங்களே. என்ன கொள்கை? டாஸ்மாக் வியாபாரம் பண்றதா? விசிகா எல்லாரும் அரசாங்கம் டாஸ்மாக் வியாபாரம் பண்றதா? இந்த மேல் பாதியில பட்டியலின மக்களை உள்ள விழுறாததா? மானாமதுரையில பட்டியலின மக்கள் கையை வெட்டுறதா? எது கொள்கை? எது கொள்கை? பெட்ரோல் விலையை குறைக்கிறேன்னு சொல்லி குறைக்காம இருக்கிறதா? டீசல் விலையை குறைக்கிறேன்னு சொல்லி குறைக்காம இருக்கிறதா? இபி விலையை டெய்லி ஏத்திக்கிட்டு இருக்கிறதா? ஓசி பஸ்ன்னு பேசுறதா? 1000 ரூபா கொடுக்குறவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டை கூட்டு போ பேசுறதா? இதை இப்படின்னு பேசுறதா? இதான் கொள்கையா? என்ன கொள்கை? எந்த கொள்கை சார்? ஏதோ பாவம் அவங்க இருக்கிறாங்க. டிசம்பருக்குள்ள பாருங்க, அவங்களே வந்து அங்க முழுங்கி கூட்டு உட்காந்துருக்கிறாங்க. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாநாடுக்கு அப்புறம் எங்க மரியாதைக்குரிய தலைவர் மக்கள் விரும்பும் வேட்பாளர் மரியாதைக்குரிய அண்ணா விஜய் அவர்கள் களத்தில் இறங்கினதுக்கு அப்புறம் விசிகே, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், இந்தியா, எல்லா இஸ்லாமிய பார்ட்டிகள், இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சைடில் இருக்கக்கூடிய பார்ட்டிகள்லாம் என்ன நிலைக்கு போகிறாங்க, என்ன நடக்க போகிறாங்க நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அது பார்க்க தான் போகிறீங்க. இப்போ மாநாடு ஒரு மிகப்பெரிய அதிர்வை தரும் அப்படிங்கிறீங்களா? கடுமையான அதிர்வை தரும். நீங்கள் இன்னைக்கு மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மன்றத்தில் வந்து ஏற்கனவே போட்ட மாநாட்டில் வந்து திமுகவோட தூக்கத்தை இழந்திருக்கிறாங்க. கொந்தளிச்சு ஒண்ணுமே புரியாம இருக்கிறாங்க. தாவேக்கார நடக்கக்கூடிய ப்ரோக்ராமுக்கு இடையூறு கொடுக்குறாங்க. இப்ப நடந்த பொதுக்கூட்டத்தில் பெரிய இடையூறு. வேசர்பாடியில போய் உங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடையும் உணவும் கொடுக்கும் போது வயிற்றுல ஒரு பொம்பளை தாவேக்கா நிர்வாகி ஒரு லேடியை வந்து வயிற்றுல எட்டி உதைச்ச நிகழ்வுலாம் பார்த்தோம். இந்த மாநாடுக்கு 20 லட்சம் பேரை எதிர்பார்க்குறாங்க. அவங்க 506 ஏக்கர். திமுக போடுமா? அண்ணா திமுக போடுமா? ஜெயலலிதா அம்மாக்கு எப்படி கூட்டம் வந்ததுன்னு நம்மளுக்கு தெரியும். எவ்வளோ கொடுத்தாங்க, எவ்வளோ கூட்டம் வந்தது. இங்கே ஸ்டாலின் போனால் என்ன பண்ணுறாங்க, கருணாநிதி போனால் என்ன நடக்குது. இன்னைக்கு மரியாதைக்குரிய விசார் பொதுக்கூட்டத்தில் விஜய் சார் வரல. விஜய் சாரோட போஸ்டர் தான் இருக்காங்க. என்ன இருக்கு? பொதுக்கூட்டத்தில் விஜய் சாரோட பேனர் இருக்கு. 15,000 பேர் வரும். எந்த பொதுக்கூட்டத்துக்கு வருவோம்? ஆனால் சாமானியமா சொல்லிட்டு போயிடுறாங்க விஜய் சார் வரதுனால கூட்டம் வருது. கூட்டம் போஸ்டுக்கே 15,000 பேர் வருதுப்பா. அங்க விஜய் சார் வரலையே. அப்ப அவரோட கொள்கையை, அவரோட கோட்பாடை, அவரோட அரசியலை விரும்பி மக்கள் சாரசாரியா வராங்க. அந்த பயம் மாநாட்டில் பார்க்க போறீங்க. மாநாட்டுக்கு அப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் எல்லா கூட்டணி கணக்கும் மாறப்போகுது. மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் தலைமையின் கீழ் மெகா கூட்டணி அமைய போது. அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க போகுது. இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களை கொடுப்பது மிக்க நன்றி. நன்றி சார்.